அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணைமைப்பான இளைஞர் அணி இந்த 47வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாபெரும் இயக்கமாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணைமைப்பாளர் இளைஞர் அணியில் நானும் இணைந்து பணியாற்றுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பொறுப்பை வழங்கிய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், இன்றும் என்றும் மக்களின் முதல்வராக போற்றப்படுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், எங்களது உயர்நாடு இளைஞர்களின் எழுச்சி நாயகன், எங்களது சின்னவர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், மற்றும் எங்களது மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் அருமை அண்ணன் MS கணேஷ்குமார் அவர்களுக்கும், மற்றும் இந்த பணியை மங்கலம்பேட்டை பேரூர் பகுதியில் மிகவும் சிறப்பாக நான் பணி செய்திட எல்லா வகையிலும் எனக்கு உறுதுணையாகவும் ஒத்துழைப்பும் வழங்கி கொண்டிருக்கின்ற மங்கலம்பேட்டை பேரூர் கழக செயலாளர் அவர்களுக்கும், துணை செயலாளர் அவர்களுக்கும், மற்றும் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும், 15 வார்டு கழக செயலாளர்களுக்கும், மற்றும் என்னோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற துணை அமைப்பாளர்கள், இளைஞரணி துணை அமைப்பாளர் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனிவரும் காலங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணியை சிறப்பாக வழிநடத்திட ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, இன்று நாம் ஆட்சி கட்டிலில் இல்லாமல் இருக்கலாம். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நம்ம ஆட்சி கட்டில் இல்லாமல் இருந்தோம். சென்ற 5 ஆண்டுகளில் நம்ம ஆட்சியில் இருந்தோம். இப்பொழுது ஆட்சியில் இல்லாமல் இருக்கின்றோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொல்வார், ஆட்சி என்பது தோளில் கிடக்கும் துண்டு, ஆனால் கட்சி என்பது நம் மானத்தை காக்கின்ற வேட்டி போன்றது என்று. அதே அண்ணா பெருந்தகை அடிக்கடி சொல்வார்கள், நாம் எல்லாம் ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாது, ஆனால் பல தாய்கள் வயிற்றில் பிறந்திருக்கின்றோம், ஆனாலும் நாம் எல்லாம் அண்ணன் தம்பிகள் அப்படி என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கூறுவார்கள். அதற்கு மேல் ஒருபடி போய் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்மளையெல்லாம் உடன்பிறப்புகளே, என்னுடன் கூட பிறந்த உடன்பிறப்புகளே என்று அழைத்தார். தற்போதைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் உங்களில் ஒருவன் என்று நம்மளை எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சி தான். சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே பல பிரச்சனைகள் வரும், அண்ணன் தம்பிக்குள், கணவன் மனைவிக்குள். அதுபோன்றுதான் நம் கட்சிக்குள்ளும் சில சறுக்கள், மனக்கசப்புகள், மனக்குமுறுகள் இருக்கலாம். அதெல்லாம் ஓரம் வைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த முறை ஆட்சி கட்டில் அமர வைத்திருக்கு நாம் உழைக்கிறதற்கு தயாராக வேண்டும். ஆகையால் இளைஞர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்தில் வாருங்கள். தற்பொழுது ஒரு மாயை தோற்றத்தில் சிக்கி நீங்கள் எல்லாம் வேறு திசையை நோக்கி சென்றிருக்கலாம். வரலாற்றை படித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு சிந்திக்கின்ற அறிவுடைய ஆற்றல் கொண்ட இளைஞர் சமுதாயத்தை தான் இந்த திராவிட இயக்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது. அதற்கு பல சான்றுகள் உள்ளன. ஆகையால் இளைஞர்களே, மாய வலையில் சிக்கிய உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வீணடித்துக் கொள்ள வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிரந்தரமான இயக்கம். தமிழர்களுக்காக, சமூக நீதிக்காக, சமூக அக்கறை உள்ள ஒரு இயக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த இளைஞர் அணியை 47ஆம் ஆண்டு தோற்றுவிக்கிறதில் உங்களை எல்லாம் நாங்கள் அன்பு கரம் கொண்டு அழைக்கின்றோம். திராவிட இயக்க பற்றாளர்களே, திராவிட இயக்க ஆர்வலர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வாருங்கள். சிறப்பான சமுதாயத்தை படைப்போம். நன்றி, வணக்கம்.